ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது நைட்டே நாங்கள் பிளான் பண்ணி சேலத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சேலத்துலேருந்து அப்படியே திருப்பூரில் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் உடுமலைப்பேட்டை வழியாக இப்போ ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் பஸ்ஸை பார்க்குறோம். இது கேரளாவிலேருந்து வந்து உடுமலைப்பேட்டை போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கமாக ஃபாரஸ்ட்குள்ளேயே கடந்து போயிட்டுருக்கோம். பட் இது வரைக்கும் எங்களால் எந்த ஒரு அனிமல்ஸையும் பார்க்க முடியல. அண்ட் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு லேக் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே ரோட் சைட்லேருந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இதுதான் பயங்கரமான இடம், கேரளாவோட செக் போஸ்ட்டுங்க. இங்கே இறக்கி எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ப்ரோ உள்ளே போக பார்த்திங்கன்னா சீனரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் மான்சூன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால அதே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளே ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போவோம். மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? வீடியோ கட் பண்ணலாம்னு நினச்சேங்க, பட் கட் பண்ணணும்னு தோணல. பிகாஸ் மழை பெஞ்சி ரோட் சைடெல்லாம் ஃபுல்லாக க்ரீனரியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஃபுல் லென்த் வீடியோவாக அண்ட் ட்ரான் ட்ரெயில் கண்டென்ட்டாக உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து எங்கள் கூட டிஜிட்டலாக பயணத்தை கண்டினியூ பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல 30 கிலோமீட்டர் பக்கமாக கிராஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அனிமலும் பார்க்க முடியல. ஒரு சில காட்டெருமையில் மட்டும் மேய்ஞ்சிட்டு இருந்தது பார்க்க முடியுது, தவிர வேறு எதுவும் பார்க்க முடியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 9 o'clock பக்கமாக ஆகிடுச்சிங்க. ஸோ 2 பக்கம் இருக்க இயற்கை காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock பக்கமாக ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் நாங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு. ஸோ இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ்க்குள்ளே நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பை பஸ்ஸும் நிறையா அவைலபிள் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறைய பஸ் ரன் பண்ணுறாங்க நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து. நீங்கள் அது மூலயமா வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரிசர்வ் ஃபாஸ்ட்னால இன்னும் எங்களுக்கு நெட்வொர்க் பெருசாக இது கிடைக்கல. நல்ல வேலையாக நாங்கள் ஆஃப்லைனில் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு ½ ஹவரில் பார்த்திங்கன்னா நாங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அண்டு இயற்கை இங்கே அவ்வளோ கொட்டி கிடக்குதுங்க. அப்பா சொல்லவே வார்த்தையில் இல்லைங்க, அவ்வளோ இருக்குது. இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அது சேஃப் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு கார்லேயே தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் டிஜிட்டலாக. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால தொடர்ந்து இந்த பக்கம்லாம் மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போக போக சீனரிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களே பார்க்குறீங்களா, ரோட் சைடு 2 பக்கமும் அவ்வளோ க்ரீனரியாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இவ்வளோ நீண்ட நெடிய தூரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு அருவியோட சவுண்டு கேட்குது. அருவியாக இது நீர்வீழ்ச்சிங்க. அப்பா பயங்கர பெருசாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா இப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. சுற்றிலும் மலை, சென்டரில் ஒரே ஒரு ஃபால்ஸு, அது பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த அந்த வாட்டர் ஃபால்ஸ் நேம் பார்த்திங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸுங்களாம். நம்ம அந்த பிளேஸுக்கு ட்ரெக்கிங் மூலிமா கூட போகலாம் ஃப்ரம் மறையூர்லேருந்து. ஸோ அங்கே போனீங்கன்னா அது தனியாக என்ட்ரி ஃபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் ஹெட் 300 சம்திங் இதை சொன்னாங்க. அண்ட் நம்ம கூட ஒரு கைடு வேறு அனுப்புவாங்களாம். ஸோ சேஃபாக போயிட்டு வரதுக்காக. ஸோ நம்ம போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அண்டு குளிக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்தால் குளிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் தொடர்ந்து எங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸில். ஃபாரஸ்ட்லாம் கடந்து இப்போ தான் நம்ம ஊரில் ஏதோ என்ட்ரு ஆகிறோம். என்ன ஊருன்னு தெரியல. ஐ திங்க் இது மறையூராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ போக போக தான் தெரியும். இங்கே பாருங்கள் எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க மக்களை. அந்த ரெசார்ட்லாம் எப்படிலாம் மக்களை அட்ராக்ட் பண்ணுறது என்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க.
ஐ திங்க் இது ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தெரியுது. இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீடு பக்கத்தில் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் இப்படி இருக்குங்க. மார்னிங் ஏஞ்சுன்னா இந்த மாதிரி வியூவில் இருந்தால் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம பாட்டுக்கு இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.